வணக்கம். யோகி டேரஸிலிருந்து கிரிதர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரிங் சீட்டு நாங்கள் எப்படி தயாரிக்கிறோன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நாங்கள் JSW 2mm HR சீட்டு பயன்படுத்தி சென்ட்ரிங் சீட்டை தயாரிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது 3க்கு 1 1.5 மடக்கு உயரத்துக்கான சீட்டு கார்னர் நாச்சிங் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சீட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நைஃப் மெட்டீரியலில் பயன்படுத்தி செய்யணும். அதனால் உங்களுடைய வேலைக்கு சிறப்பாக இருக்கும். கார்னர் நாங்கள் வெளிப்பக்கம் ஃபுல்லாக ரன்னிங் அடிச்சிடுறோம். இதனால் கார்னர் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் லைஃப் நல்லா கிடைக்கும். இது போக நாங்கள் முக்கோணம் பீஸ் ஒன்று கொடுத்துருவோம். இது கார்னரு விரியாமல் உங்களுக்கு ஸ்கொயர் கரெக்டாக கொடுக்குறதுக்காக நீட்டாக இருக்கும். ஒரே காயில் எடுத்து அதிலிருந்து சீட் கட் பண்ணி நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட எத்தனை சீட் எடுத்தாலும் ஒரே மாதிரியான திக்னஸோட குவாலிட்டியாக கிடைக்கும். இது வெல்டிங் எல்லாமே ஜாப் முடித்து செஞ்சு வச்சுருக்க தகடுகள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சீட்டு எந்த அளவுக்கு ஒரே மாதிரியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் சீட்டை வெல்டிங் ஸ்லாப் எல்லாமே சுரண்டி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குவாலிட்டியான பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பெயிண்டில் பண்ணுறோம். இது போக எங்கள்கிட்ட வேறு சென்ட்ரிங் ஜாமான்களுக்கு தேவையான காலம் பாக்ஸு, ஜாக்கி, ஸ்பேன், எர்த் பீம் சீட்டு எல்லாமே கிடைக்கும். காலம் பாக்ஸு தட்டு மாடல்லையும் எல் டைப்லையும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது போக நீங்கள் எர்த் பீம் சீட்டும் ஆங்கிள் டைப் கேட்டாலும் சரி, மடக்கு டைப்பில் கேட்டாலும், சிங்கிள் சைடு மடக்கி ஒரு சைடு பிளைனாக இருக்கிற மாடல் கேட்டாலும் நம்ம கஸ்டமருடைய தேவைக்கேற்ப நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரணும். இது நம்ம சீட் பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் கவனிங்க. எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் இதே மாதிரியான நல்ல குவாலிட்டியோடு தான் செஞ்சு கொடுத்துட்டு வர்றோம். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன்.